ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து நிஃப்டி வந்து நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம். 2700 வந்து கால் ஆப்ஷனில் ட்ரேட் பண்ண போகிறோம். சரிங்களா? நம்ம வந்து என்ட்ரி எப்படி இருக்குன்றதெல்லாம் நம்ம வந்து உங்களுக்கு சொல்கிறேன். லைவ்லேயும் உங்களுக்கு காட்டுறேன். ஓகேவா? என்ட்ரி எப்படி எடுக்க போகிறோம், என்ட்ரி எப்படி எடுக்கணும் இந்த பிளாட்ஃபார்மில் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சின்ன வீடியோவாக உங்களுக்கு வந்து போட்டிருக்கேன். அதை வந்து நீங்கள் யூடியூப்பில் பார்த்துக்கோங்க. சரிங்களா? அதுக்கடுத்து உங்களுக்கு வந்து அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். புதுசாக பிக்னஸ் வந்து நம்ம சேனலை பார்த்து கற்றுக்கலாம். நம்ம வந்து லைவில் தான் எப்பயுமே என்ட்ரி எடுக்க போகிறோம். உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஓகே, மூவ் ஆகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, வெயிட் பண்ணுவோம். என்ட்ரி கிடைச்சதும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். என்ட்ரி எப்படி எடுக்கணும் நான் என்ட்ரின்னு சொல்கிறப்ப உங்களுக்கு வந்து நீங்கள் என்ட்ரி எடுத்துடணும். ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்க அப்படின்னா 15 பாயிண்ட் வைக்கணும். ஓகேவா? நான் சொல்கிற பாயிண்ட்லேருந்து பஃபர் பாயிண்ட் வந்து 2 பாயிண்ட் தள்ளி எடுங்க. நான் சொல்கிற பாயிண்ட்லேருந்து ஸ்டாப் லாஸ் வச்சுக்கணும். ஓகேவா? பை என்ட்ரி எப்படி எடுக்கணும், ஒரே ஸ்கிரிப்ட் தான் எடுப்போம். பையும் அதுலேயே செல் என்ட்ரியும் அதுலேயே தான் எடுப்போம். ஓகேவா? மாறி மாறி எடுக்க மாட்டோம், ரெண்டுமே எடுப்போம். சரிங்களா? ஒரே ஸ்கிரிப்ட்லேயே இதுலேயே எடுப்போம். ஓகேவா? சர்வர் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. டார்கெட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 15லேருந்து 25 பாயிண்ட் வரைக்கும் வச்சுக்கலாம். ஓகேவா? 1:2 ரேஷியோவில் வச்சுக்கலாம். ஸ்டாப் லாஸு என்ட்ரி ரெண்டுமே டக்குன்னு எடுத்துடணும். ஓகேவா? லைவில் மூவ் ஆகிட்டுருக்கு மார்க்கெட்டு, தெரியுது உங்களுக்கு, தெரியுதுங்களா? மூவ் ஃபுல்லாக ஆகிட்டுருக்கு. பார்ப்போம். என்ட்ரி கண்டிப்பாக கிடைக்கும், வெயிட் பண்ணுங்கள். நான் என்ட்ரின்னு சொல்கிறப்ப உங்களுக்கு டக்குன்னு போட்டுடலாம். எப்பயுமே லைவில் தான் நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா 50 சப்ஸ்கிரைபர் வர வரைக்கும் உங்களுக்கு வந்து இது மாதிரிலே உங்களுக்கு வீடியோ போட்டு கொண்டுட்டு வந்துடுவோம். சரிங்களா? நீங்கள் 50 சப்ஸ்கிரைபர் வந்து தான் நம்ம யூடியூப் சேனலில் வந்து லைவ்லேயே வந்துடலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் தேவைப்படுறீங்க நீங்கள் இங்கே எந்த பிளாட்ஃபார்மில் வேணாலும் பண்ணிக்கலாம். நம்ம வந்து தனியாக டிமேட் அக்கௌண்ட்டு ஃப்ரீயாக ஓப்பன் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். சரிங்களா? தேவைப்படுறீங்க இதில் வந்து இந்த பிளாட்ஃபார்ம்லாம் நீங்கள் நிஃப்டி, பேங்க் நிஃப்டிலாம் பார்த்தீங்கன்னா மினிமம் நீங்கள் வந்து 6000ரூபாலேருந்து 8000ரூபாலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? 10 நிமிஷம்லேருந்து ஆர்டர் பண்ணலாம். 10 நிமிஷம்லாம் போட்டிங்கனாவே நீங்கள் ஒரு நாளைக்கு வந்து 1000 எர்ன் பண்ணலாம். நம்ம வந்து க்ரூட் ஆயிலையும் ஆப்ஷன்லேயும் சொல்லிக் கொடுக்குறோம். சரிங்களா? க்ரூட் ஆயில் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 100 பாயிண்ட் கொடுக்குது நம்ம ஸ்ட்ராட்டஜியில். நம்ம என்ட்ரி சொல்ல நீங்கள் எடுக்கலாம். ஓகேவா? ஸ்டாப் லாஸும் அதுக்கும் பார்த்தீங்கன்னா 15 பாயிண்ட் தான். நீங்கள் தேவைப்படுறீங்க அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம பிளாட்ஃபார்மில் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் நம்ம வாட்ஸ்அப் நம்பர்லாம் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்பேன், அதை நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, இப்போ வந்து மார்க்கெட் வந்து $143 அப்படியே டைரெக்டாக போட்டுக்கலாம். அந்த என்ட்ரி வந்து செல் என்ட்ரி. சரிங்களா? 143 செல் என்ட்ரி டைரெக்டாகவே போடுங்க. 43 செல் என்ட்ரி. ஓகேவா? ஸ்டாப் லாஸ் வந்து 58, 59 வச்சுக்கோங்க ஸ்டாப் லாஸ். ஓகேவா? இதுதான் என்ட்ரி பாயிண்ட்டு சொல்லியிருக்கேன். நம்ம பார்ப்போம். சரிங்களா? இப்போ இதை பிரேக் அவுட் ஆனால் தான் நமக்கு வந்து இந்த என்ட்ரி, இல்லைங்கன்னா மேலே போயிடுச்சுன்னா வேறு என்ட்ரி கிடைக்கும், பை என்ட்ரி கிடைக்கும். பார்க்கலாம். ஓகேவா? இன்கேஸ் மேலே போயிட்டு நமக்கு பை என்ட்ரி கிடைக்குதான்னு பார்ப்போம். அதில் என்ட்ரி எடுத்ததுன்னா போடுவோம். சரிங்களா? நீங்கள் இருந்தாலும் இப்போ செல் என்ட்ரி பெண்டிங் ஆர்டரை நீங்கள் இப்போ என்ன பண்ணணும், போட்டு வச்சுக்கணும். ஓகேவா? பெண்டிங் ஆர்டர் போட்டு வச்சுக்கோங்க. டக்குன்னு கிடைச்சிருச்சுன்னா போட்டுக்கலாம். ஓகேவா? மார்க்கெட்டு மேலே போகல, பார்க்கலாம், கீழே தான் வரும். மேக்ஸிமம் கிடச்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? இப்போ பாருங்கள், அந்த இடத்துல தான் இருக்குது மார்க்கெட்டு. 38 வந்துருச்சு, கிடச்சிருக்கும். அப்போ வந்து ஸ்டாப் லாஸ் வந்து 58, 59 வச்சுக்கோங்க. டார்கெட்டு 15லேருந்து 30 பாயிண்ட் வரைக்கும் நீங்கள் வச்சுக்கலாம். ஓகேவா? இன்கேஸ் ஸ்டாப் லாஸ் அடிக்குது அப்படின்னா நீங்கள் அப்புறமா வெயிட் பண்ணணும். ஓகேவா? அதுக்கு அடுத்த என்ட்ரி நம்ம சொல்லுவோம். ஓகேவா? அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து மூவபிள் ஆகிக்கிட்டே இருக்கும். என்ட்ரி பாயிண்ட் நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன், நீங்கள் எடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நீங்கள் வந்து ப்ராஃபிட் பண்ண முடியும். சரிங்களா? ஒரு நாளைக்கெலாம் பார்த்தீங்கன்னா சாலிடாக 80 பாயிண்ட் 100 பாயிண்ட்லாம் கிடைக்குது. வெயிட் பண்ணி எடுக்கணும். ஓகேவா?
மார்க்கெட் பார்த்தீங்கன்னா காலையில் 9:15 2:30 வரைக்கும் இருக்குது சரிங்களா. 3:15 3:00 வரைக்கும் இருக்குது. நம்ம வந்து மேக்ஸிமம் அவ்வளோ நேரமாக கொண்டுட்டு போக மாட்டோம். 2 மணி 1:30க்கெலாம் நம்ம என்ன பண்ணிக்கலாம், க்ளோஸ் பண்ணிக்குவோம். ஓகேங்களா. ஓகே, மார்க்கெட் கீழே வரல, பார்க்கலாம், வெயிட் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் அடித்தது அப்படின்னா அப்புறமா ரீஎன்ட்ரி தருவேன் சரிங்களா, அதையும் பார்த்துக்கோங்க. ஓகே, இங்கே வரைக்கும் வந்துட்டு கூட கீழே இருக்குவோம். தேவைப்படுறீங்க பிளான் பண்ணிக்கோங்க, அதே இடத்துல தான் இருக்குது. நைட் இருக்குது, வெயிட் பண்ணுவோம். ஐம்பத்தெட்டு 59 ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க. ஓகேவா. ஒவ்வொரு நாளும் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ரேஞ்சி பவுண்டாக இருக்கும். அந்த டைமில் அந்த ரேஞ்சி பவுண்ட்ரிலுமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பேட்டர்ன் படி பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு அந்த இடத்துல ஒரு 5 என்ட்ரி 7 என்ட்ரி உங்களுக்கு நீங்கள் தனியாக இண்டிகேட்டர்லாம் வச்சு யூஸ் பண்ணுறப்போ ஒரு 7 என்ட்ரி கிடைக்கும் சரிங்களா. ஆனால் நம்ம பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 என்ட்ரி 3 என்ட்ரி தான் வரும். பெருசாக வந்து ஸ்டாப் லாஸ் தான் அடிக்காது. அதுக்கப்புறம் எண்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நிழலில் தான் இருக்கும், லாஸ்லாம் ஆகாது. மேக்ஸிமம் ஒரு ப்ராஃபிட்டில் தான் நிற்போம். ஓகேங்களா. நம்ம பேட்டர்ன் நல்லாயிருக்கும், நீங்கள் தேவைப்படுறீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ட்ரேட் பண்ணோன்னா நம்ம டெய்லியும் இப்படி தான் லைவில் தான் கொடுப்போம் சரிங்களா. டெலகிராம் லிங்க்லாம் இருக்குது, வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது, யூடியூப்பில் தான் மேக்ஸிமம் கொடுப்போம் நம்ம லைவ்லேயும். ஏன்னா அப்போ தான் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க சரிங்களா. நம்ம ஸ்ட்ராட்டஜிலாம் யூஸ் பண்ணி பார்த்துட்டு ட்ரேட் பண்ணுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு தேவைப்படும். எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. நம்ம எல்லாமே ஃப்ரீ தான் கொடுக்க போகிறோம், நோ காஸ்ட். ஓகேங்களா. நெட்டு மட்டும் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கணும், நெட்டு வந்து ஃப்ரீயாக இருக்கா, எப்படி டவர்லாம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வந்து அப்போ தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரேட் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா. இதில் எத்திரியுமே பார்த்தீங்கன்னா இந்த பிளாட்ஃபார்மில் யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. 6000 8000 வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். க்ரூட் ஆயிலெலாம் பார்த்தீங்க அப்படின்னா 2.5 லட்சம் 50,000க்கு மேலெலாம் இருக்கணும் சரிங்களா மினிக்கே. இது நீங்கள் வந்து ஆப்ஷன்லேயும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இருக்கும். நிஃப்டியுமே பார்த்தீங்கன்னா 25 30,000 இருந்தால் தான் நீங்கள் வந்து அந்த அதர்ஸ் டெமோ அக்கௌண்ட்லாம் பார்த்தீங்கன்னா எடுக்கலாம். ஆனால் இதில் வந்து ஜஸ்ட்டு ஒரு 6,000 10,000 மினிமம் வந்து ஒரு 8,000 வச்சுக்கணும் சரிங்களா. அப்போ தான் உங்களுக்கு வந்து சேஃப்டியாக இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா. ஆப்பு ஸ்லோவாக இருக்குது, மூவபுளாகவும். அப்பப்போ உங்களுக்கு வந்து ஆப்பில் ஏதாவது இது மாதிரி ஸ்ட்ரக் ஆகிற மாதிரி இருந்தால் நீங்கள் என்ன பண்ணிங்க, நெட்டு ஏதாவது ஸ்லோவாக இருக்கும். ஓகேங்களா. அப்போ என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் வந்து வெளியே வந்துட்டு உள்ளே போனீங்க அப்படின்னா அந்த சர்வர் இஷ்யூஸு மாறிடும். ஓகேங்களா. இப்போ பாருங்கள் மார்க்கெட்டை மேலே தான் வருது. இப்போ வந்து நம்ம ஸ்டாப் அடித்தது அப்படின்னா மறுபடியும் நான் ரீஎன்ட்ரி சொல்லுவேன். ஓகே, ஸ்டாப் அடிச்சிருக்கோம் சரிங்களா. 61 வந்துச்சு. ஓகேவா. இப்போ வந்து நான் ரீஎன்ட்ரி சொல்லுவேன் மறுபடியும் வரப்போ சரிங்களா. அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்,
ரீஎன்ட்ரி எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஸ்டாப் லாஸும் பார்த்தீங்கன்னா அதே சேம் 15 பாயிண்ட் தான் வைக்கணும். ஓகேவா? இப்போ வந்து செல்லு வந்தது, ஆனால் செல் என்ட்ரி கிடச்சிது, ஆனால் மார்க்கெட் ரன் ஆகலை, கீழே போகலை. ஓகேவா? ஒரே ஸ்கிரிப்டில் தான் பையும் பண்ண போகிறோம், செல்லும் பண்ண போகிறோம். ஓகேவா? இதில் மாற்றி அதில் மாற்றிலாம் நம்ம என்ட்ரி எடுக்க போகிறது கிடையாது. இந்த பிளாட்ஃபார்மில் பார்த்தீங்கன்னா 2 மினிட்ஸ் ட்ரேட் பண்ணுற மாதிரி வரும். ஓகேங்களா? ஏன்னா மினிமமாக அமௌண்ட்டு தர்றதுனால இதுக்கு வந்து ரூல் இருக்குது. சரிங்களா? அந்த ரூல்ஸ்லாம் நான் உங்களுக்கு போக போக அப்டேட் பண்ணுறேன். உங்களுக்கு என்னென்ன பண்ணணுங்கிறதெல்லாம் விஷயம்லாம் சொல்லித்தரேன். சரிங்களா? இதில் அக்கௌண்ட் வேணுங்கிறவங்க டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ தான். கம்பெனி நல்லா பேஅவுட் கொடுத்துட்ருக்காங்க. நல்ல கம்பெனி தான். சரிங்களா? நிறைய பேர் பண்ணிகிட்ருக்காங்க. பொறுமையாக என்ட்ரி எடுப்போம். சரிங்களா? டென்ஷன் ஆக வேண்டாம். ஸ்டாப் லாஸ் அடிச்சிருச்சு அப்படின்ட்டு பொறுமையாக எடுப்போம். ஓகேங்களா? பதட்டப்படக்கூடாது. என்ட்ரி வந்து குயிக்காக எடுக்கக்கூடாது. ஓகேவா? நம்ம ஸ்ட்ராட்டஜியில் இதெல்லாம் நம்ம வந்து பின்பற்ற வேண்டிய விதிமுறைகள். சரிங்களா? ஓகே, இப்போ வந்து அடுத்த என்ட்ரி நான் சொல்கிறேன். ஹை எவ்வளோ? ஓகே, 380 வந்து பை என்ட்ரி. ஓகேங்களா? 380 பை என்ட்ரி. பிரேக் அவுட் ஆனால் எடுத்துருங்க. அடுத்து அதனுடைய ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்க அப்படின்னா 365, 64 அப்படி 3 வச்சுக்கலாம். சரிங்களா? டைரெக்டாக நீங்கள் வந்து 80 என்ட்ரி போட்டுக்கலாம். ஓகேவா? மார்க்கெட்டில் வந்து இன்னும் பிரேக் அவுட் ஆகலை. 80 வந்ததுமே நீங்கள் பெண்டிங் ஆர்டர் போட்டு வச்சுக்கோங்க. மார்க்கெட்லேயே கொடுக்கக்கூடாது எப்பயுமே. நான் சொல்கிற பாயிண்டில் வந்து மேக்ஸிமம் சொல்கிற பாயிண்ட்டு அப்பில் இருக்கிற மாதிரி தான் சொல்லுவேன். அதே பாயிண்ட்லேயே போட்டுக்கலாம். நீங்கள் தேவைப்படுறீங்க ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா கூட வச்சுக்கலாம், தப்பு கிடையாது. ஸ்டாப் லாஸ் வந்து நான் சொல்கிற பாயிண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 பாயிண்ட் கீழே தள்ளியே கூட ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். மொத்தம் 15 பாயிண்ட் வைக்கணும். சரிங்களா? நான் என்ன பஃபர் பாயிண்ட்லேயே சொல்கிறதுனால ஒரு பாயிண்ட் 2 பாயிண்ட் தள்ளி கீழே வைக்கிறது தப்பு கிடையாது. ஓகேங்களா? அப்போ தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் நம்ம பேட்டர்னில். ஓகேவா? ஏன்னா நம்ம வந்து இந்த பாயிண்ட் தான் வைக்கணுங்கிறத நம்ம வந்து அனலைஸ் பண்ணி வச்சிட்ருக்கோம். சரிங்களா? 12, 15 வைக்கலாம். சரிங்களா? 12 பாயிண்ட்லாம் வைக்கலாம். அது வந்து நமக்கு அது பெருசாக சேஃப் கிடையாது. ஓகேங்களா? இன்னும் வரல. சரிங்களா? இந்த என்ட்ரி கிடைக்கல. பார்க்கலாம், வெயிட் பண்ணுவோம். பை என்ட்ரி. ஓகேங்களா? பை என்ட்ரின்னு சொன்னதும் நீங்கள் என்ன பண்ணணும், பெண்டிங் ஆர்டரில் போயிட்டு அட் ப்ரைஸில் போயிட்டு போட்டுடணும். அதுக்கப்புறம் ஸ்டாப் லாஸ் போட்டுடணும். சரிங்களா? டார்கெட் வந்து நீங்கள் உடனே வைக்க முடியாது. அந்த 2 மினிட்ஸ் கழிச்ச வாட்டி தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், டார்கெட் வைக்க முடியும். ஓகேங்களா? உங்களுக்கு இந்த ஆப்பில் இப்போ ட்ரேட் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா சொல்லுங்கள், நான் உங்களுக்கு அதுவும் ஒரு வீடியோ போடுவேன். சரிங்களா? நம்ம சேனல்லே வீடியோ போடுவேன். அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இன்னும் சொல்ல போனால் நீங்கள் வந்து $78 கூட நீங்கள் பெண்டிங் ஆர்டர் போட்டுக்கோங்க. 78 பை என்ட்ரின்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? 2 பாயிண்ட் கீழே தள்ளியே வச்சுக்கலாம். 80 வேணால் 78, 79 அப்படி வச்சுக்கோங்க. சரிங்களா? பெண்டிங் ஆர்டர் போட்டுட்டிங்க அப்படின்னா ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்க அப்படின்னா 63, 64 அப்படி வச்சுக்கணும். ஓகேவா? மார்க்கெட்டு இப்போ மேலே போகுது. டார்கெட்டு 15லேருந்து 25 பாயிண்ட் வச்சுக்கோங்க. 25 இல்லைங்க சார், நான் வந்து அப்படியே நான் ஹோல்ட் பண்ணுறேன். என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு 30 பாயிண்ட் போனதும் என்ன பண்ணணும், மார்க்கெட்டு நீங்கள் எடுத்த இடத்துல நீங்கள் ஸ்டாப் லாஸு ஃபிட் பண்ணிக்கணும். ஓகேவா? மாடிஃபிகேஷன் பண்ணிக்கணும்.
காஸ்ட் டு காஸ்ட் வச்சுட்டிங்க அப்படின்னா அப்படியே வெயிட் பண்ணலாம். ஒரு 35 பாயிண்ட் வந்ததும் நீங்கள் என்ன பண்ணலாம், கொடுத்துடலாம். ஓகேவா? நம்ம இந்த பிளாட்ஃபார்மை பொறுத்த வரைக்கும் 8000 10,000 பர்ச்சே பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து 10 நிமிஷால் மட்டும்தான் என்ட்ரி எடுக்கணும். ஓகேவா? இதுதான் நம்மளுடைய ரூலு. 10 நிமிஷா. அது வந்து உங்களுக்கு வந்து மணி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற வீடியோ ஒன்று போடுவேன். சரிங்களா? அதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் அதை வச்சு என்ன பண்ணிக்கலாம், நான் சொல்கிற மாதிரி பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் மந்த்லி 40,000 எடுக்கிற மாதிரி பண்ணேன் வித்தின்னு 1 மந்தில். சரிங்களா? 1 மந்தில் நீங்கள் இந்த ஃபண்டை வச்சு 30,000 கொண்டுட்டு போயிடலாம். ஓகேங்களா? 30,000 கொண்டுட்டு போனதுக்கப்புறம் அதிலேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், மாதம் 40,000 அந்த பிளான் வந்து மணி மேனேஜ்மெண்ட்டில் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். அடுத்தடுத்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? வெயிட் பண்ணுவோம். மார்க்கெட் பிரேக் ஆக போகுது. 78 தான் இருக்குது. சரிங்களா? நெட்டு ஸ்லோவாக இருக்குதா என்னென்னு தெரியல. வெயிட் பண்ணுவோம். ஓகேவா? நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 30,000 50,000 போட்டு ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. சரிங்களா? இது வந்து நம்ம வந்து ஒரு ஏழையும் பணக்காரன் ஆகலாம் அப்படிங்கிற நோக்கத்துக்காக தான் இந்த பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணி நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இந்த பாருங்கள், பிரேக் அவுட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகிடுச்சு. 85 இருக்குது. தொண்ணூறு போயிடுச்சு. ஓகேவா? பை என்ட்ரி கட்டிச்சு மேலே போயிருக்கு. லைவ்லேயே சொல்லித்தரேன், யாரும் எதுவும் பயப்பட தேவையில்ல. சரிங்களா? நானூற்றி 5லேருந்து 8க்குள்ளே நீங்கள் வந்து டார்கெட் வச்சுக்கலாம். ஓகேங்களா? 5க்கு மேலே ஒரு 4 5 அது மாதிரி வந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டார்கெட் வச்சுக்கலாம், புக் பண்ணிக்கலாம். சரிங்களா? புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரீஎன்ட்ரி நான் சொல்கிறப்ப தான் எடுக்கணும். ஓகேங்களா? நடுவில் எடுக்கக்கூடாது. ஓகேவா? அதுவும் இம்பார்ட்டண்டான விஷயம். இப்போ வந்து ஒரு 15க்கு மேலே 20க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், காஸ்ட் டு காஸ்ட் வந்து நீங்கள் மாற்றி வச்சுக்கலாம். ஓகேவா? 90 போயிட்டான். தொண்ணூறில் தான் இருக்குது. ஓகேவா? நெட்டு ஸ்லோவாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். மூவபிள் ஆகிட்டுருக்கு. சரிங்களா? தெரியுதுங்களா? கீழே என்ட்ரி எடுக்கலாம் சார் அப்படின்னா நீங்கள் வந்து ரீஎன்ட்ரி எடுத்துக்கலாம். ரீஎன்ட்ரினா 95 வச்சுக்கலாம். சரிங்களா? ரீஎன்ட்ரி வச்சிங்கன்னா அதே 15 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். ஓகேவா? ரீஎன்ட்ரி கீழே என்ட்ரி எடுக்காதவங்க மேலே ரீஎன்ட்ரி எடுத்துக்கலாம். சரிங்களா? டார்கெட் வந்து 10 பாயிண்ட் 15 பாயிண்ட் தான் வைக்கணும் இந்த என்ட்ரியில் எடுக்கிறவங்க. சரிங்களா? செகண்ட் டைம் என்ட்ரி சொன்னோன்னா நானே டார்கெட் சொல்லிடுவேன், அதே வச்சுக்கலாம். நீங்கள் கீழே எடுத்தவங்க 15 பாயிண்ட் சாலிடாக 405 10 வரைக்கும் சாலிடாக வரும். வெயிட் பண்ணுங்கள், பிரேக் அவுட் ஆக போகுது, பார்க்கலாம். ஒரு 15க்கு மேலே 18க்கு மேலே போய் ட்ரேட் ஆகிட்டே இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், காஸ்ட்டு வச்சுட்டு வெயிட் பண்ணிக்கலாம். சரிங்களா? புக் பண்ணுறீங்க புக் பண்ணிக்கலாம். வெயிட் பண்ணணும் அப்படிங்கிறீங்க, ஃபுல் டைம் ட்ரேட் பண்ணுறீங்க என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் காஸ்ட்டு மாற்றி அப்படியே வெயிட் பண்ணலாம். சரிங்களா? இல்லை சார் கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் நேரம் புக் பண்ணிவிட்டு மார்க்கெட் அந்த இடம் வந்ததும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், வேறு வேலைலாம் இருக்குது அப்படிங்கிறவங்க ட்ரை பண்ணுறவங்க என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் 405 410 வந்ததும் புக் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் ஒர்க்கை பார்த்துக்கலாம். சரிங்களா? ஃபுல் டைம் நம்ம இதுலேயே இருக்கணும் பார்க்கணும் அப்படிங்கிறது நமக்கு கட்டாயம் கிடையாது. தேவைப்படுறவங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா?
நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அடுத்தடுத்து நான் லைவில் போகிறது இது மாதிரி அப்டேட் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைக்கும். நம்ம சேனலை பார்த்து தெரிஞ்சுக்கலாம், எப்படிலாம் ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இண்டிகேட்டர் வச்சு அப்புறம் ஸ்கிரிப்டை வச்சுலாம் பார்ப்பீங்க, நிறையா இண்டிகேட்டர்லாம் வச்சு பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் ஆர்டர் பிளாக்கு இந்த மாதிரிலாம் வச்சு பார்ப்பீங்க. சரிங்களா? அது எல்லாமே நாம் வந்து இதை கணிச்சு இதை வந்து இந்த பேட்டர்ன் தான், இந்த ஸ்ட்ராட்டஜி தான், இந்த என்ட்ரி தான் எடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து கற்றுக்கிட்டோம். இப்போ வந்து நல்ல ஒரு பிளாட்ஃபார்மில் வந்துட்டுருக்கோம். சரிங்களா? மார்க்கெட் இப்போ மேலே வந்துட்டுருக்கு. ஃபஸ்ட்டு செல் என்ட்ரி இந்த இடத்துல எடுத்தோம், அது கீழே போகல. அதுக்கப்புறம் ஸ்டாப் அடிச்சது, அதுக்கப்புறம் பை என்ட்ரி எடுத்தோம். இப்போ ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா ஒரு 15 பாயிண்ட் வந்துருக்கு. சரிங்களா? 405 3 அது மாதிரி வந்ததும் எடுத்துடலாம். சரிங்களா? 15 பாயிண்ட் வந்துச்சு. நம்மளுடைய டார்கெட் பார்த்திங்கன்னா 15லேருந்து 25 பாயிண்ட் தான். சரிங்களா? 78 என்ட்ரி, 78 80 என்ட்ரி. இப்போ பார்த்தீங்கன்னா 95 பாயிண்ட்டு 96 வந்துருச்சு. 400 வந்துட்டான், 20 பாயிண்ட்டு வந்துடுச்சு. சரிங்களா? நம்மளுடைய டார்கெட்டு அச்சீவ் ஆகிடுச்சு. ஓகேங்களா? அச்சீவ் ஆகிடுச்சு. ஓகேங்களா? 403 405 வந்துட்டான். ஓகேவா? நம்ம டார்கெட் அச்சீவ்டு. பார்ப்போம், 409 வரைக்குமே வந்துருக்கு, 405 வந்துருச்சு. ஓகேவா? நம்ம டார்கெட் அச்சீவ் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட 25 பாயிண்ட் கொடுத்துருக்கோம். ஓகேவா? லைவ்லேயே நம்ம ட்ரேட் பண்ணுவோம். சரிங்களா? நீங்கள் வெயிட் பண்ணி எடுக்கலாம், பொறுமையாக எடுக்கணும். கீழே ஸ்டாப் அடிச்சது அது கவர் ஆகிருக்கும். ஓகேங்களா? வெயிட் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ அந்த ஸ்டாப் அடித்தது கவர் ஆகிருக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து மறுபடியும் இப்போ வந்து அப்படியே வெயிட் பண்ணுவோம். அடுத்தடுத்து நம்ம என்ட்ரி கொடுப்போம். சரிங்களா? அடுத்தடுத்து என்ட்ரி கொடுக்குறப்ப உங்களுக்கு என்ன ஆகும்னா, அந்த காஸ்ட்டு வந்து மாடிஃபை லாஸ் ஆகி கவர் ஆகி உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டில் தான் நிற்கும். ஓகேங்களா? வேணுங்க வரைக்கும் புக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை ஒரு 15 வரைக்கும் மேலே போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸ் வந்து மாடிஃபை பண்ணிக்கோங்க. சரிங்களா? நீங்கள் எடுத்த இடத்துலையே என்ட்ரி வச்சுக்கோங்க, வெயிட் பண்ணுங்கள். 15 20 வரைக்கும் போகும். சரிங்களா? இன்கேஸ் மார்க்கெட்டை திரும்புது அப்படின்னா நான் ரீஎன்ட்ரி சொல்லுவேன். அதுக்கப்புறம் உடனே கட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஒரு நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ். டெய்லியுமே லைவில் இருக்கும். ஓகேங்களா? நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி படி எடுப்போம், என்ட்ரி எடுப்போம். இதே மாதிரி தான் இன்றைக்கி எப்படி சொன்னோன்னா அதே மாதிரி தான் ரெகுலராக என்ட்ரி எடுத்துக்கிட்டே இருப்போம். நான் ட்ரேட் பண்ண போகிறேன், இன்னும் 1ஆந்தேதி நான் ட்ரேட் பண்ண போகிறேன். அதையுமே உங்களுக்கு வந்து நான் பேக் டெஸ்ட் எடுத்துலாம் உங்களுக்கு காட்டுறேன். சரிங்களா? தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா?